9 9 ஆட்டக்காரர் எல்லாம் 9 அவனுக்கு ஏண்டா டேய் 1 2 8 வரைக்கும் சாமி பார்த்து பாடுங்க 9 வந்ததும் ஆட்டக்காரன் பார்த்து 9 நான் எத்தனையோ சாமி கும்பிடணும் பாத்துருக்கிறேன் இப்ப கும்பிட்ட பத்தியானா ஒன்ன மாதிரியால இப்பதான் பாக்குறேன் குடிகாரன் கோட்டர் வாங்குவான் ஆமா குடிகாரன் என்ன பண்ணுவான் கோட்டர் வாங்கி உடைச்சு இவனே குடிகார கூத்தி ஆமா இவன் என்ன பண்ணுவான் கீழே கொஞ்சம் ஊத்திட்டு இது ஐயனா இருக்கும்பா ஆமா யாருக்கும்பா ஐயனா இருக்குடே அது அவன் சாமிக்கு விடுறான் ஆமா அப்புறம் திருட போறவன் பாரியாயே மாயாத்தா இன்னைக்கு திருட போறேன் நான் மாட்டி கூடாதுன்னு கும்பிடுவான் வேலை செய்யறவன் ஐயா நீ நல்லபடியா சம்பளம் வரணும் அப்படின்னு வேண்டி கும்பிடுவான் ஆனா அடிக்கிறதுக்கு சாமி கும்பிட்டு அடிச்ச போடுறான் ஒன்ன மாதிரி எதுக்கு சாமி கும்பிடணும் அதுக்குதான் அது சரி இப்ப எதுக்கு அடிச்ச அதாவது 1 2 8 வரைக்கும் சாமி மேல பாடி விட்டு சரி 9 வந்ததும் ஆட்டக்காரங்களை பத்தி சொல்றியே இது நியாயமான அடிச்சேன் போயா கொண்ட செட்டுல 19 பேர் வந்திருக்கிறான் ஆமா அது இன்னைக்கு 22 பேர் வந்திருக்கிறான் ஆமா எத்தனை பேரு 22 பேரு 22 பேர் வந்திருக்கிறான் அவனுக்குலாம் வராத கோவம் உங்க 2 பேருக்கு என்ன வந்திருக்குது ஏன்னா நாங்களும் ஆட்டக்காரங்களா வந்திருக்கிறோம் அவங்களாம் வேலை பார்த்துருக்குறாங்க உன் முகத்துல மீச இருக்குதா இது காணாம்டா கொண்டக்கிறேன் மூத்துல மீச இருக்குதா மீச இல்ல எவன் மூத்துல மீசல அப்புறம் 9 அப்படி கிடையாது உனக்கு மீச இருக்குதா இல்ல கூத்தாடினா கொண்டு இருக்கணும் பொதுவா கூத்து அடிக்க கொண்டு இருக்கணும் கூத்து அடிக்க கொண்டு இருக்கணும் ஆமா பொம்மன் அடிக்க என்ன வார்த்தை கேக்குறேன் தெரிஞ்சுக்கிறேன் தம்பி அடிச்சுட்டு போயா பிரச்சனை கிடக்குறாங்க வாயில வச்சா எதுக்கு படிச்சுங்க எதுக்கு அடிச்சுன்னா 9 9 சரி ஆட்டக்கார 9 சொன்னல அவங்க கோவம் வந்து அடிச்சுமா சரி அப்ப நீங்க 9 அப்ப யாங்க 9 கிடையாதுப்பா 9 9 நவ கிரகங்கள் 9 ஓ நவகிரக மண்டலேஸ்வரர் ஆமா இவர்தான் 9 அவர்தான் 9 அப்படியே வாழ்த்துறோம் ஓகே அடிக்க மாட்டானுவ நீ 9 சொன்னல ஆமா அவங்க எல்லாரும் கோவம் வந்துச்சுப்பா இவனு கூட பொம்பளை வாசல் கட்டுறானுவ அவன் மோர கூட 9 மாதிரி இருக்கிறான் விடி விடி வேறு தண்ணி போக அடிக்கிறேன்னு என்ன ஏன்னா 9 சொல்றேன் அதனால அடிக்க முடியாது அது என்ன இயல் இசை நாடகம் கால மேல இசை இருந்தால்தான் நாடகமே ஆட முடியும் இயல்னா உண்மையா இருக்கணும் இசைனா தாள மேல கலந்து இருக்கணும் நாடகம்னா முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ நம்ம சிற்றருக்கு எட்டியவர் பெரிய பெரிய மகன் ஆடலாம் அவங்கவுங்க கத்துக்கிட்டு ஆட முடியும் புரியுதா நாய் வேஷம் போறோம் நரி வேஷம் போட முடியாது நரி வேஷம் போறோம் நாய் வேஷம் போட முடியாது இருந்தாலும் அவனுக்கு என்ன குணாபுரி போறது அதான் எல்லாம் கலந்தவனும் போடலாம் அந்தந்த வேஷம் போறவனும் போடலாம் தாள மேல
பாவுள்ள வரை கடலிலே நீருள்ள வரை உபாதி கடவுளாகிய எம்பெருமா நாராயணன் பேருள்ள வரை அவர் ரங்கையால் விளையாடக்கூடிய சக்தி ஒன்று சமயம் 16ஆகத்தானே 64 திருத்தி அமர்ந்து ஒவ்வொரு அவசமாக உலக மக்களுக்கு எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய புத்தி மகமாரியம்மன் ஊர்காக்கு தெரியாதனாலும் எல்லை காக்கு எல்லாரும் நமகரைய நாயகராகிய பெரியோரை ஆசீர்வாதம் பெற்று வீழ்ச்சியாக வந்திருப்பார். மூத்தோர் சொல் கேட்காம இருந்தான் சீராக நிரந்தரிக்க சிங்காரப்பன் மேடையில வந்திருக்க என்ன லைட் அரேஞ்ச்மெண்ட் என்ன மேல கச்சேரி என்ன இங்க சென்னை கூட்டம் கிராமத்து பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி ஒன்று சமயம் 16ஆவது நிகழக்கூடிய மகமாரியம்மனுக்கு சத்தியாலயத்தில் வந்து ஆராதனை செய்து கண்டலை செஞ்சேமல் நாடக சபாவுக்கு தமிழ் வழங்கி மண்டலத்துக்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய மகிமை அறிய வேண்டும் ஊர்ல நல்ல வழி வளர்க்க வேண்டும் எல்லோரும் சேவமா இருக்கிறது வேண்டும் நாடகமா கூட்டம் ஆமா பெட்ரோல் எடுத்து போட்டுங்கள ஒரு தாளாடு ஓடிட்டு ஐயா கடாடா குமார இங்க என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது இங்க சக்தி வந்து சமயம் 16 விளங்கக்கூடிய பாலப்பட்டு கிராமத்திலே அம்மனுக்கு நடத்தி நாங்கெல்லாம் ஆட்டக்காரர் வந்துருக்கோம்பா கூத்தாட வந்திருக்கிறீங்க. ஆமா இவங்களாம் உங்க கூத்து போக வந்திருக்கிறாங்க. ஆமாம்பா ஏண்டாடு கலியுகம் கம்ப்யூட்டர் காலம் 2025 முடிய போகுது. ஆமா இன்னும் 4 மாசம் போச்சுன்னா 2025 முடிய 26 பிறக்க போகுது. கலியுகம் கம்ப்யூட்டர் எவன்டா கூத்த பாக்குறான். ஏமா சென்னையில ஒரு நாளைக்கு 10 படம் ரிலீஸ் பண்றான். சென்னையில 10 படம் ஒரு நாளைக்கு படம் ரிலீஸ் பண்றான். ஆமா முட்டிக்கு மேல சட்டி போட்டுக்கிறாங்க. ஓடி ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. ஸ்டேஜ்ல வந்து நின்னுகிட்டு ராத்திரி நேரத்து உலகமே அதுல தான் இருக்குது. கூத்துல மயிரா நாடகத்தை தான் கருத்து இருக்குது. உங்க நாடகத்துல கருத்து என்ன கருத்து இருக்குது? சினிமால நாட்டு திருத்துற பாட்டு இருக்குது. என்னென்ன பாட்டு? உன் கூத்துல நாட்டு திருத்துமா? சினிமால என்னடா பாட்டு இருக்குது? அப்படி கேளு. பொதுவாக பொதுவாக என் மனசு தங்க போட்டின்னா வந்து விட்டா சிங்கம். எந்த பாட்டு எப்படி உல்டா பண்ணி பாடலாம் சினிமாவில உன் கூத்து பாட முடியுமா? பாட முடியாதுப்பா. இப்ப நான் முன்னிசை பின்னிசை பாட்டுல அதுல இருக்குது. எப்படி? நான் முதலடி பாடுறேன், என் பின்னாடி நீ ரெண்டாவது அடி பாடு. வண்டி கோடி வண்டி கோடி எவ்வளவு தூரம் கல்வராயன் மலையில வந்து சந்தோஷமா இருக்கிறான். ஜனமா அவன் சந்தோஷமா இருக்கு கம்ப்யூட்டர் எந்த பாட்டு எப்படி உல்டா பண்ணி சினிமாவில பாடிக்கலாம்பா. கூத்துல பாட முடியாது. ஆமா சரி, இப்ப நான் இத்தனை பாட்டு பாடணும்னு அது மட்டும் இல்ல, இந்த பசங்க இந்த பிள்ளைகள் என்ன நினைக்குது, என்னடா கெட்டிக்கார அந்த காலத்து பழைய பாட்டா பாடுறாப்ல, பாட்டு பாட மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க நினைக்குது. இப்ப புதுசா பாட வருது, அருமையான பாட்டுல போறது. இன்னைக்கு பாடுற பாருங்க என்ன பாட்டு? குஞ்சிதமே குஞ்சிதமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே எப்படி பாட்டு பாடுறாங்கன்னா குஞ்சிதம் கொஞ்சம் அதை பாட்டை எழுதி வச்சுக்கிறேன் உனக்கு. எந்த பாட்டை எப்படி வேணாலும் உல்டா பண்ணி பாடலாம். சினிமாவில பாடலாமா? அந்த காலத்துல தலைவர் நடிச்சாரு எம்ஜிஆர். அவங்க எல்லாம் நடிக்கும் போது அழகான பாட்டுல இருந்தது. விவசாயி விவசாயி கடவுள்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அப்பதான் அந்த பாட்டை கேட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை அந்த வேண்டும் மயில்நாட்டில் ஒழுங்காய்
ஆமா இப்பலாம் பாட்டு பாடணும். பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? சொடக்கு மேல சொடக்கு போடுது, விரலு 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 விரல், சொடக்கு மேல சொடக்கு போடுது. அது எல்லாத்துக்கும் தெரியுமே. இப்படி அடிச்சா ஒரு சொடக்கு. ஆமா இதுக்கு ஒரு டியூனு, இதுக்கு ஒரு மியூசிக் பாட்டு, அது ஒரு டைரக்டர். எந்த பாட்டு எப்படி உல்டா பண்ணி பாடலாம். பாடிங்களா? கூத்துல பாட முடியாது. பாட முடியாதுப்பா. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. உங்க கூத்துல கருத்துள்ள பாட்டுல இருக்குது. ஆமா சத்தப்படாத கூட்டல. உங்க கூத்துல கருத்துள்ள பாட்டுல இருக்குது. பாட்டு இருக்குது. நாட்டை திருத்தக்கூடிய பாட்டுலாம் இருக்குது. நாட்டை திருத்தக்கூடிய கதையெல்லாம் இருக்குதுப்பா. அப்படியா? ஆமா. இன்னைக்கு விடிய விடிய நாட்டை எப்படி திருத்துக்கு நான் பாக்குறேன். இந்த கேமராமேன் எங்க விடிய எப்படி தெரியுமா? நடுப்பாரு மம்டி கொண்டு வந்து மேடை குத்தி நான் பள்ளத்துக்கு நேரம் வருது. இந்த கேமராமேன் எங்க கூட்டு அது சேலத்துல கூட்டு வந்துருவோம். புடிச்சவரு புடிச்சவங்கள நிக்கிறாரு. ஆமா இருந்தாலும் இருக்கட்டும். அருமையான பாட்டு. இப்ப உன் கூத்துல நான் பாடுறேன். பாடு. அப்படியே பாடுறேன். நானும் உன் கூத்துல வேஷம் கட்டி வந்திருக்கேன். புரியுதா? ஹரிச்சந்திராவில நான் தான் ராவணன் கட்டி ஆடினவன். ஹரிச்சந்திர ராவணன் வரணும்னா வருதா? அப்பா அம்மா கண்ணே பாம்பு, அப்பா மகனே பாம்பு, அப்பா அம்மா கண்ணே பாம்பு, அப்பா மகனே பாம்பு. அப்பைய புடிச்சு போடணும். பாட பாட அருமையா பாடு. அப்பா அம்மா கண்ணே பாம்பு, அப்பா அம்மா கண்ணே பாம்பு, அவனை புடிச்சு தள்ளி அவர் எப்பேற்பட்ட ஆட்டக்காரரு. மேல வந்து அவன் சுத்தி ஊப்பத்துக்கு வந்துக்கிறாரு. போனாலும் அந்த பையன் காட்டுவானா? நேரம் வச்சு உள்ள போய் பேசிக்கலாம். காலம் பெண் போன்றது, கடமை பொன் போன்றது. உங்க நாடகத்துல முதல்ல சேர்ந்த உடனே யார வேண்டணும், யார துதி செய்யணும். பச்சையில பாவை கொன்று பருமனார் ஏறுந்தேரு அத்திவேறு ஆணி வேற ஆக்கினார் நாரமூர்த்தி. ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம் அப்படி சொல்லக்கூடிய ஓம் என்ற பொருளுக்கு மூலமந்திரம் நெருப்புடைய கணபதி பூஜை கை கண்ட பலன். கணபதி வேண்டினால் நாடகத்தை மேடையில் அமர்ந்து நல்லாசி கொடுப்பார். அவ்வளவு